சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லை. சின்ன பையன் நான். அவர் எனக்கு சாப்பாடு கூட வாங்கி கொடுக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். அப்போ எங்கேயாவது இவனை ஹாஸ்டல்ல விட்டுறலான்னு சொல்லி ஒரு அநாத ஹாஸ்டல்ல பூந்தமல்லியிலேயே சீலோ ஹாஸ்டல் இல்லையா, அந்த ஹாஸ்டல்ல தான் எங்க அப்பா என்னை விட்டுட்டாங்க. அந்த அநாத ஹாஸ்டல்ல தான் நான் படித்தேன். சர்ச்சுக்கு எங்க அப்பா வருவாங்க, மேல் ஷர்ட்லாம் இருக்காது, கீழே ஒரு வேஷ்டி, பழைய வேஷ்டி, ஏழ்மை நிலைமை. பின்னால் வந்து உட்கார்ந்தாருன்னா சர்ச் முடிச்சுட்டு பாஸ்டர் எட்டனா ₹1 கொடுத்தாருன்னா அதை வாங்கி பையன் படிக்கிறானேன்ட்டு அந்த எட்டனா என்கிட்ட கொடுத்துட்டு அவர் நடந்தே போவார். அவ்வளவு ஏழ்மையான நிலைமையில இருந்தோம். ஆனா எங்க அப்பாவுக்கு, அவர் பேர் ஏனோக்கு, எங்க அப்பா சொல்லுவாரு, உங்க அம்மா வயிற்றுக்குள்ளேயே நான் உன்னை பாஸ்டரா ஆர்டினேஷன் பண்ணிட்டேன்டா, நீ பாஸ்டரா தான் வரணும்னு சொல்லுங்களேன். ஆமென். விருதுநகர்ல அப்பா எனக்கு பசிக்குது, எனக்கு விவரம் இல்லை, எங்க அப்பாவை பார்த்து ஒரு கேள்வி கேட்டேன், இன்னைக்கு என்னால மறக்க முடியாது. அப்பா பசிக்குது, அப்பா பசிக்குது, இவ்வளவு நேரம் கேட்கிறேனே, ஒரு 2 இட்லி வாங்கி கொடுக்கணும் யோகிதை இல்லையான்னு கேட்டேன். சின்ன பையன், ரொம்ப வாய் அதிகம் எனக்கு, அல்லேலூயா. ஆனா அப்ப தெரியாது எனக்கு பசிக்கிற வயிற்றுக்கு எங்க அப்பாவுக்கும் பசிக்குமே என்ற அறிவு எனக்கு இல்லைங்க. அல்லேலூயா. எனக்கு மட்டும் தான் பசிக்கும் போல, எங்க அப்பாவுக்கு பசிக்காதுன்னு எங்க அப்பாவை பார்த்து கேட்டேன், 2 இட்லி உன்னால வாங்கி கொடுக்க முடியாதான்னு. எங்க அப்பா உள்ள உடைந்து அந்த பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு டவுலை போட்டுட்டு என்னை கீழே போட்டுட்டு அந்த டவுல் பக்கத்துல முழங்கால் படிட்டு, ஆண்டவரே, எந்த ஒரு தகப்பனுக்கும் இப்படிப்பட்ட ஒரு நிலை வரவே கூடாதப்பா, ஒரு 2 இட்லி கூட பிள்ளைக்கு வாங்கி கொடுக்காத நிலையில் நான் இருக்கிறேனே. அதனால நான் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க நினைச்சுக்காதீங்க. தாத்தா ரொம்ப வசதியானவங்க. இன்னைக்கு எங்களுக்கு ஊர்ல சொத்து வீடுகள் எல்லாம் இருக்கிறது. ஆனா எங்க அம்மாவுடைய மரணம் எங்க அப்பாவுடைய இதயத்தை கிழித்தது. அதனால அந்த ஊரே வேண்டாம்னு சொல்லிட்டு எங்க அப்பா அந்த ஊரை விட்டு வந்துட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்க அப்பா ஒரே பிள்ளை, அவங்களோட கூட நிறைய சகோதரிகள் பிறந்தாங்க. அந்த சொத்துக்கள் மேல் ஆசை வச்சு எங்க அம்மாவை இல்லையா கொலை செய்யக்கூடிய அளவிலே துணிந்தார்கள். எங்க அம்மாவும் அப்பாவும் பூர்வீக கிறிஸ்தவங்க இல்லை. எங்க தாத்தா கொஞ்சம் ஆண்டவருக்குள்ள வந்தாங்க, அதுக்கப்புறம் எங்க அப்பா பெந்தகோஸ்துக்குள்ளே வந்தாங்க. யோகி ஞானப்பிரகாசம் கோயம்புத்தூர்ல பெரிய பேராசிரியர், இன்னைக்கு அவங்க இல்லை, ஆனா அவங்க இன்னைக்கு சினாடுடைய தலைவரே அவங்க தான். கர்த்தர் நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அவங்க தான் பெரிய பாஸ்டர். அந்த நாட்கள்ல அவங்களுடைய சபை எங்க ஊர்ல ஸ்தாபிப்பதுக்கு தான் எங்க அப்பா காரணமா இருந்தாங்க. தன்னுடைய இடத்தையே அந்த சபைக்காக கொடுத்தாங்க. கொடுக்கும்போது ஆண்டவருக்குள்ள எங்க அப்பாவும் அம்மாவும் உள்ள வந்தாங்க. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு குழந்தை பிறகுது. அந்த குழந்தை கொஞ்ச நாள் இருக்கும்போது அந்த குழந்தை செத்து போச்சு. ஊர் ஜனங்களா சொன்னாங்க, நீ ஆண்டவருக்குள்ள போனீங்க, நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளா மாறுனீங்க, குழந்தையே செத்து போச்சு, நீங்க கிறிஸ்தவனாதான் இப்படி ஆச்சுன்னு சொல்லி அநேகர் எங்க அப்பா அம்மா இருதயத்தை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. எங்க அம்மா சொல்லிட்டாங்க, என்னதான் ஆனாலும் சரி, நாங்க நோக்கி பார்த்த எங்க ஆண்டவர் எங்களை நிச்சயமாய் கைவிட மாட்டார், நாங்க ஆண்டவரை விட்டு நாங்க என்ன பண்ண மாட்டோம், வெளியே வரவே மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. மறுபடியும் எங்க அம்மா கர்ப்பம் தரித்தாங்க, ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாங்க. அது 5 வருஷம் இருந்தது. நல்லா வளர்ந்து வருகிற பருவத்துல அந்த குழந்தையும் செத்து போச்சு. இப்போ திருவேங்கடத்துல 3 நாள் கன்வென்ஷன் கூட்டம், மோசஸ் ஐயா, யோகி ஞானப்பிரகாஷ் ஐயா, அந்த மீட்டிங் 3 நாள் கன்வென்ஷன் கூட்டத்தில் எங்க அப்பா அம்மா டெய்லி அட்டென்ட் பண்ணிட்டு லாஸ்ட் நாள் மீட்டிங் முடிஞ்ச உடனே பாஸ்டர் காலையே 2 பேரும் விழுந்துட்டாங்க. சூழ்நிலைகளை சொல்றாங்க, 2 பிள்ளைகள் பிறந்து இறந்து போச்சு. இப்போ என் மனைவி 3ஆம் தரமா அவள் கர்ப்பம் தரித்திருக்கிறாள். அதனால இப்ப எங்களுக்காக நீங்க ஜெபிக்கணும். யோகையா கேட்டாரு, எதுக்கு ஜெபிக்கணும்? வயிற்றுக்குள்ள என் மனைவி வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தை அது பிறக்கும் போதே அவன் ஊழியக்காரனா தான் பிறக்கணும். இந்த கூட்டத்துல அவரை நீங்க பாஸ்டர் ஆர்டினேஷன் பண்ணுங்க. எங்க ஐயா சொன்னாரு, அம்மா கிராமத்துக்கார பொம்பளை இல்ல, பிடிவாதமான பொம்பளைங்க இல்ல. ஐயா சொன்னாரு, குழந்தை முதல்ல பிறக்கட்டுமா, அதுக்கப்புறம் 1 வயசு ஆகட்டும், பேர் வைக்கலாம், குழந்தைக்கு பிரதிஷ்டை பண்ணலான்னு. எங்க அம்மா சொன்னாங்க, இதே இடத்துல என் வயிற்றுக்குள்ள இருக்கிற இந்த குழந்தைய நீங்க பாஸ்டர் ஆர்டினேஷன் பண்ணணும். பிடிவாதத்தினால அந்த மீட்டிங்லயே எங்க அம்மா மேல கைய வச்சு மாசமா இருக்கிறத வயிற்றுக்குள்ள இருக்கிற இந்த பிள்ளைய பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்துல பாஸ்டர் ஆர்டினேஷன் பண்ணுகிறோம். இவன் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வானாக. அல்லேலூயா. தீர்க்காயுசு உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணிட்டு என்ன பேர் வைக்கணும்னு அப்படி ஐயா எங்க அம்மா சொன்னாங்க, ஐயா உங்க பேரையே வைங்க அவனுக்கு. அல்லேலூயா. என் பேரையே இவனுக்கு ஞானப்பிரகாசம் என்று பேர் வைக்கிறேன் என்று தாயின் வயிற்றுக்குள்ளே ஊழியக்காரனாக அவருடைய பேரை தரித்தவனாக 3வது குழந்தையாக என் தாய்க்கு நான் வெளியே வந்தேன். அல்லேலூயா.
பிரேயர் முடிஞ்ச உடனே ஐயா சொன்னாங்க, இந்த குழந்தை நிச்சயமா ஊழியம் செய்யும், ஆனா இந்த குடும்பத்துல வேற ஒருத்தர் செத்து போயிடுவாங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்குன்னு சொல்லி அனுப்புனாங்க. சொல்லி அனுப்புறது போலவே எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. குழந்தை பால் குடிக்கிற வயசு ஒரு 9-8 மாதம், 10 மாதத்துக்குள்ள இருக்கும். என்னுடைய தாய் மரணத்தை சந்தித்தாள். எங்க அம்மா சாகும்போது அழுதுட்டே சொன்னாங்க, ஐயோ 2 பிள்ளை வளர்க்கணும்னு நினைச்சேன், ஆனா அதை வளர்க்க முடியல, செத்து போயிருச்சு. இந்த பிள்ளை பாஸ்டரா ஊழியக்காரனா இவன் ஜீவனோடு இருப்பான்னு ஐயா சொன்னாங்க. அந்த பிள்ளைக்கு பால் கொடுத்து என்னால வளர்க்க முடியலன்னு சொல்லி துடிதுடித்தவருடைய தாய் மரணத்தை சந்தித்தார்கள். எங்க அம்மாவுடைய மரணம் தான் எங்க சொந்த ஊரை விட்டு நாங்கள் பிரிந்து வருவதற்கு காரணமாயிருச்சு. இனி உறவுகள் வேண்டாம், சொத்து சுதந்திரம் வேண்டாம், ஆமா எங்க வீடு வேண்டாம் சொல்லி எங்க அப்பா என்னை தூக்கிக்கிட்டு அவர் எங்கேயாவது போய் பிழைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி எங்கள் ஆமா அந்த ஊர்ல இருந்து கர்த்தர் எங்களை வேறு வைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் ஊரே சொல்லுச்சு, இந்த நோஞ்சாமான இந்த பிள்ளை, தாய் இல்லாத இந்த பிள்ளைய தூக்கிட்டு போறான், ஆமா இவன் திரும்ப இந்த ஊருக்குள்ள வரமாட்டான், இந்த பிள்ளையும் எப்படி காப்பாத்துவான்னு ஆமா பார்க்கலான்னு சொல்லி அநேகர் எங்க அப்பாவை சொன்னாங்க. எங்க அப்பா சொன்னாரு, அந்த உன்னதமான கடவுளை நோக்கி நான் பார்த்து அவரையே நம்பி போகிறேன், திரும்ப வரும்போது ஆண்டவர் எங்களை நிச்சயமாய் ஆசீர்வதித்து இந்த பட்டணத்திற்கு கர்த்தரை கொண்டு வருவார். அல்லேலூயா. பிறந்த உடனே ஆமா இதுவரைக்கும் எங்க அம்மாவை நான் பார்த்தது இல்லை, அவங்க எப்படி இருக்காங்க கூட எனக்கு தெரியாது. எங்க சொந்தக்காரங்க எல்லாத்தையும் போய் கேட்டு பார்த்தேன், எங்க அம்மா போட்டோ இருந்தா கொடுங்க நான் பார்க்கணும்னு. இதுவரைக்கும் எங்க அம்மாவை பார்த்தது இல்லைங்க. எங்க அப்பா தான் எனக்கு அம்மா, எங்க அப்பா தான் எனக்கு அப்பா, ரெண்டும் அவர் தான். அவரே சார்ந்து ரொம்ப செல்லமா என்ன வளர்த்தாங்க. அவங்க வளர்க்கிற வளர்ப்பெல்லாம் இந்த வேதத்தை குறித்து அதிகமா எனக்கு சொல்லி சொல்லி, இந்த ஆண்டவரை விட்டா, இந்த வேதத்தை விட்டா உனக்கு எனக்கு நாதி இல்லடா, இந்த வேதம் உன்னை உயர்த்தும். அல்லேலூயா. இந்த வேதம் உன்னை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு போகும், இந்த பைபிள் விட்டுறாத. அல்லேலூயா. 18வது வயதுல ஆண்டவர் எழுதின இந்த பொன்னான வேதத்தை எங்க அப்பா எனக்கு சொத்தாக கொடுத்தார். இதுதான் நான் உனக்கு கொடுக்கிற சொத்து. அல்லேலூயா. 18 வயசுல முழு நேர ஊழியக்காரனாக இந்த வேதத்தை நான் கையில எடுத்தேன். எனக்கு எந்த பேக்ரவுண்டும் இல்லை, எனக்கு எந்த உறவுகளும் இல்லை, கர்த்தரையே நம்பி இந்த வேதத்தை கையில் எடுத்து கனமான ஊழியத்தை அதே பூந்தமல்லி பட்டணத்துல ஆரம்பித்தேன். அல்லேலூயா. எங்க சர்ச்சுக்கு ஒரு பேர் இருக்கிறது, இவன் ஊழியமா நடமாடுகிற இந்த இஸ்திரி பட்டிலாம் அயன் பண்ணுவாங்க பாருங்க, இந்த தெருவுல இருப்பான், அடுத்த வாரம் அடுத்த தெருவுல இருப்பான். அதே மாதிரி அவனுக்கு ஸ்டெடி இடம் கிடையாதுங்க, ஒரு வாரம் இங்க இருப்பான், ஒரு வாரம் அங்க இருப்பான். அப்படின்னு என்னை கிண்டல் அடித்த நிலைகள் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாடகை கொடுக்க முடியாது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குன்றத்தூர்ல பூந்தமல்லிக்கு வருவதற்கு பஸ் பேர் இருக்காது, தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லா நிலைமையிலும் எனக்கு ஒன்று தெரியும், என்னை அழைத்த ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், என் நிலையை மாற்றுவார். அல்லேலூயா. ரொம்ப வாடகைக்கு இடம் கொடுத்தாங்க, அதை நடத்தணும், அங்க பிரசங்கம் பண்ண முடியாது, ஜபம் பண்ண முடியாது, குடிகாரனுங்க. நாங்க ஊழியம் செய்யற ஏரியா பொல்லாதவனுங்க. அல்லேலூயா. அவனுங்களை மாதிரி நீ உலகத்திலே ஆமா அவ்வளவு ஆமா கொடூரக்கார மனிதர்கள் போல சுவிசேஷத்தை அவர்கள் எதிர்த்தார்கள், ஆண்டவரை எதிர்த்தாங்க, சபையை எதிர்த்தாங்க. எங்க ஊருக்குள்ள சபை வரக்கூடாது என்று சொல்லி அவன் என்னை எவ்வளவாய் விரட்டி அடிக்க முடியுமோ அவ்வளவாய் முயற்சி செய்தார்கள். ஆனா என்னோடு கூட இருந்த கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா. எனக்கு முன்னால வந்த 2 ஊழியக்காரங்களை ஆமா விரட்டி அடிச்சிட்டாங்க. எந்த இடத்துல சபையே வரக்கூடாதுன்னு எதிர்த்து நின்னாங்களோ கர்த்தர் சொன்னார், ஞானப்பிரகாசம் நான் உன் கூட இருக்கிறேன், அந்த இடத்துல நீ ஊழியத்தை ஆரம்பி. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படிதான் இங்க ஊழியம் செய்ற, உன்னை என்ன பண்றேன் பாரு, உன்னை விரட்டுறேன் பாருன்னு சொன்னவெல்லாம் இன்னைக்கு அந்த ஊர்ல இல்லைங்க. இன்னைக்கு 33 வருஷமா முழு நேர ஊழியக்காரனாய் அந்த கனமான ஊழியத்தை அதே இடத்துல எங்கே இயேசு வேண்டாம்னு சொன்னாங்களோ, எங்கே இயேசுவுக்கு எதிர்த்து நின்றாங்களோ அதே இடத்துல இன்றைக்கு ஆண்டவரை குறித்து சொல்ல, ஆண்டவரை ஆமா பிரசங்கிக்க ஆண்டவர் என்னை ஊழியக்காரனாக ஏற்படுத்தி அந்த இடத்துல கர்த்தர் என்னை வைத்தார். அல்லேலூயா. அதே இடத்துல சொந்த இடம் வாங்கி ஆமா பில்டிங் மேல பில்டிங் கட்டி இன்றைக்கு தேவனுடைய கனமான ஊழியத்தை நிறைவேற்றத்தக்கதாக அந்த பட்டணத்துல கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். ஆமென், ஆமென். உலகத்தில் அவரை நோக்கி பார்த்தவர்கள் இதுவரைக்கும் வெட்கப்பட்டதா சரித்திரம் இல்லைங்க. அதுக்கு
நான் சாட்சி. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையும் கனமும் ஸ்தோத்திரமும் உண்டாகட்டும். ஏன் கர்த்தர் என்னை கொண்டு போனார்னா, எனக்கு 2-3 இடங்கள் எங்க தலைமை பாஸ்டர் அனுப்பிச்சாங்க படிக்கிற அந்த காலகட்டத்துல. கர்த்தர் அதெல்லாம் இல்லப்பா, இங்கதான், ஏன்னா அங்கதான் அந்த ஊர்ல தான் அனாதை ஹாஸ்டல்ல படிச்சேன். நான் ஸ்கூல் படிக்கும் போதும் எங்க அப்பா மறுபடியும் ஒரு கல்யாணம் பண்ணிட்டாங்க, சித்தி இல்லையா. எங்களுடைய அப்பா அந்த பட்டணத்துக்கு வரும்போது அவங்களுக்கு இருக்க இடம் இல்லை. ஒரு முதலாளியை தேடி போனோம். அந்த முதலாளி சொன்னாங்க, இங்க ஒரு பன்னி குடிசை அந்த இடம் இருக்குது, வேணா அதுல வேணா தங்கிக்கோங்க அப்படின்னாங்க. அதுல 2 பேர் தான் படுக்க முடியும். ஒரு சாதாரண ஒரு குடிசை வீடு அது. அப்பா தம்பி, அது நான் உங்களுக்கு சும்மாலாம் கொடுக்கல. நான் என்ன சும்மா கொடுக்கறதுக்கு, தான பிரபுவா, நான் சும்மாலாம் கொடுக்கல. எங்க வீட்டினுடைய மாடு, எங்க வீட்டினுடைய வேலையை நீ செஞ்சினா இந்த இடத்த உங்க அப்பா அம்மா கொடுக்குறோன்னு சொன்னாங்க. அந்த வீட்டினுடைய பணிவிடக்காரனா, ஆமா ஆமா, அந்த அதை செய்ததுனால அந்த வீட்டை எங்களுக்கு ஓசியில கொடுத்தாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். எங்க ஜட்டிக்கு 2 பிள்ளைங்க பிறந்தாங்க. புது ட்ரெஸ் எங்க அப்பா ஜட்டி உள்ள போடுற ஜட்டி எடுத்துட்டு வந்தா, ஆமா, எங்க தம்பிங்க வெளியே போய் சொல்லுவாங்க, ஓ புது ட்ரெஸ் போட்டுருக்கிறோம். அப்போ எங்க நிலைமை எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அந்த நிலையிலே இருந்த எங்களைத்தான் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக இந்த கனமான ஊழியத்திற்கு கர்த்தரை வேறு விரித்தாங்க. எங்க அப்பா சாவை சந்திச்சாங்க. மரண உபாயம், செத்து போயிடுவான்னு சொல்லிட்டான் டாக்டர். அப்ப எங்க அப்பா சாவு குடங்களை தூக்கி போட்டாங்க. சாவு குடம்ல இருக்கிற எங்க அப்பாவோட ராத்திரி ஆண்டவர் பேசினார். ஏனோ இத்தனை வருஷம் நீ, ஆமா, ஊழியத்துல இல்லையா, உன் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்ட உன் மகன் ஊழியத்துக்கு வந்துட்டான், அவனோடு இணைந்து ஊழியத்தை செய்யும் சொல்லி, ஆண்டவரே நான் தான் சாக போறேனே. ஆமா, டாக்டர் சொல்லிட்டாங்க நீ செத்துருவேன்னு என்னை சாவு குடம்ல போட்டாங்க. இந்த ஒரு பக்கமே இருக்காதுங்க. அந்த ஸ்கேன்ல பாத்தீங்கன்னா டிபி வியாதினால எங்க அப்பா ரொம்ப பாதிக்கப்பட்டார். நைட் எல்லாம் எங்க அப்பா இருமுனா நான் அழுதுகிட்டே இருப்பேன். ஏன்னா சொன்னேன், எங்க அப்பாவும் அம்மாவும் அவர் தான். அவ்வளவு அவர் மேல ஒரு விருப்பம் எனக்கு இருந்தது. அந்த காலகட்டத்துல எங்க அப்பா மரணத்தை சந்திக்கிற ஒரு நிலையில கர்த்தர் அவரோடு பேசி இப்படியே எழுந்து வீட்டுக்கு போன்னு சொன்னாரு. அல்லேலூயா. தாம்பரம் டிபி ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டருக்கு சொல்லாம அப்படியே எழுந்து வந்தாருங்க. 14 வருஷம் உயிரோடு கூட இருந்து கர்த்தருடைய கனமான ஊழியத்தை தகப்பன் நிறைவேற்றி. என்ன ஊழியம் தெரியுமா? நாங்களே சாப்பாட்டு வழியில எங்க அப்பா 40 அநாத பிள்ளைகளை தத்தெடுத்து 40 பிள்ளைகளுக்கு சோறு கொடுத்து வளர்த்தார். எல்லாம் சொல்லுவாங்க, இவன் பையனுக்கே சோறு வழியில, இவன் குடும்பத்துக்கே சாப்பாட்டு வழியில, இவன் 40 பிள்ளைகளை தத்தெடுத்து வளர்க்கிறான். எங்க அப்பாவுக்கு ஒரு தரிசனம் இருந்தது. என் பிள்ளைக்கு ஒருவேளை சாப்பாடு கொடுத்து அவனை என்னால படிக்க வைக்க முடியல, நான் ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன், நான் இன்னும் அநேக பிள்ளைகளுக்கு நான் படிப்பு தந்து உணவு தந்து அவங்கள வாழ வைப்பேன்னு சொல்லி என் தகப்பனார் அந்த கனமான ஊழியத்தை அவர்கள் செய்து முடித்தார்கள். மரணம் 14 வருஷத்துக்கு அப்புறம் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகி சாவ போறாரு. என் கையை பிடிச்சிட்டு அழுகிறாரு, மகனே நான் போறேன், ஆமா கர்த்தர் இனி உன் கூட இருப்பாருன்னு. அவர் அழ, நான் அழ, ஆஸ்பத்திரி எல்லாம் எங்களை வேடிக்கை பார்க்குது. மரணத்தின் கடைசி விழியில அவர் இருக்கிறார். அப்பா சொன்ன, அப்பா எனக்கு எல்லாமே நீங்க தானேப்பா, இனி கொஞ்ச நாள் இருந்தா நல்லா இருக்குமே. இல்லடா, நான் உனக்காக நிறைய தான தர்மம் பண்ணியிருக்கிறேன்டா. நான் பெரிய ஆளாகணும்னு நான் ஒரு நாள் ஆசைப்பட்டதில்லை. நான் பெரிய வீடு கட்டணும், பெரிய பணக்காரனாகணும், அதை சாதிக்கணும், இதை சாதிக்கணும். எங்க அப்பா என்ன நல்லா எல்லா சொத்து சுகத்தோடு தான் என்னை வளர்த்தார். ஆனா ஆண்டவருக்காக எல்லாம் விட்டுட்டு இந்த பூந்தமல்லியில் ரொம்ப நெருக்கப்பட்டேன். ஆனா ஒரு நாள் கூட நான் சொந்த வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டது இல்லை. நான் நல்லா ஒவ்வொன்று வாழணும்னு ஆசைப்பட்டது இல்லை. அதுக்கு மாறா நிறைய புண்ணியத்தை செஞ்சு வச்சிருக்கிறேன். நான் செஞ்ச புண்ணியமும் தான தர்மமும் உன்னை காக்கும் என்று எங்க அப்பா சொன்னாங்க. நீ நிறைய வெளிநாடு போவடா, நிறைய, ஆமா ஆமா, நல்ல வீடு கட்டுவ, பெரிய கார் வாங்குவ, நீ பெரிய பாஸ்டா வருவ, என்னெல்லாம் எங்க அப்பா சொல்லி அவர் ஜீவனை விட்டாங்களோ, எங்க அப்பா சொன்ன எல்லா வாக்கு தத்தங்களையும் ஆண்டவர் எனக்கு தந்து அவர் என்னை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருந்தார். என் வாலிபனே, என் வாலிப தங்கச்சியே, என் தேவனை தேடின, என் ஆண்டவரை நம்பின, என் ஆண்டவருக்கு பின்னால வந்த ஒருத்தரையும் இதுவரைக்கும் அவர் கைவிட்டதாய் சரித்திரம் இல்லை. அவரை நோக்கி பார்த்தவர்கள், ஆமா, பிரகாசம் அடைந்திருக்கிறார்களே தவிர அவர்கள் தோத்து போனதாய் வரலாறு இல்லை. உங்களை என்னையும் ஆண்டவர் கைவிட்டுவார். நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். உன்னையும் என்னையும் கர்த்தர் மறந்து விடுவார். நம்மை ஒரு நாள் நம்முடைய ஆண்டவர் மறந்து விடுகிறவர் அல்ல. உங்களையும் என்னையும் அவர் நேசிக்கிறவர். கையை தட்டி தேவ நாமத்தின் மகிமைக்காக
பக்கத்துல சொல்லுங்க, உங்களையும் என்னையும் அவர் நேசிக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த காலகட்டம் எனக்கு திருமணம் வந்தபோது, ஆமா, அந்த ஊழிய ஆரம்பத்துல எவையா பொண்ணு கொடுப்பான்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த காலகட்டத்திலும் இல்லையா, எங்க மாமியார் அவங்க பாஸ்டர் என்ற ஒரே காரணத்துக்காக, எனக்கு எந்த பேக்ரவுண்ட் இல்லைன்னா அவங்களுக்கு தெரியும். ஆமா, இவனுக்கு என் பொண்ணை கொடுத்தா எனக்கு சோறு போடுவானான்னு கூட அவங்களுக்கு தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் மனைவி கிட்ட சொன்னேன், எனக்கு பேக்ரவுண்ட் ஒண்ணுமே இல்லை. ஆமா, என்னை நம்பி வந்தேன்னா டெய்லி உனக்கு நான் பிரியாணி கொடுப்பேன். அல்லேலூயா. டெய்லி உனக்கு பிரியாணி கொடுப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒண்ணுமே இல்லாத நம்பி போறவே, அல்லேலூயா, சோறு போடுவானான்னு யோசிக்காத, நான் உனக்கு டெய்லி பிரியாணி கொடுப்பேன்னு சொன்னேன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை ஆரம்ப காலங்கள் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தாலும் எங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றி அநேகருக்கு ஆகாரம் கொடுக்கக்கூடிய அளவில், அநேக ஊழியர்களுக்கு ஆகாரம் கொடுக்கக்கூடிய அளவில், அநேக குடும்பங்களை தாங்கக்கூடிய அளவில் எங்கள் தரங்களை கர்த்தர் உயர்த்தி எங்களை ஆசீர்வதித்தார். ஏன்னா இதை உங்களுக்கு சொல்றேன்னா, நம்மை அழைத்தவர், அவரை நோக்கி பார்க்கிற போது அவர் நம்மை ஒரு நாள் வெட்கம் அடையும்படி அவர் நம்மை விடவே மாட்டார். வசனம் இப்படி சொல்லுகிறது, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான், கர்த்தராகிய நான் அதை ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன். ஒருவேளை உங்க ஊழியம் இன்றைக்கு இந்த பட்டணத்தில் அற்பமாய் இருக்கலாம். 1000 சத்துருக்கள் எழும்பலாம், 1000 போராட்டங்களை சந்திக்கலாம். ஒருவேளை உங்களுடைய பாஸ்டருடைய பேக்ரவுண்ட் எனக்கு தெரியாது. எந்த நிலையில இருந்தாலும் உங்கள் நிலையை மாற்ற ஆண்டவராலே ஆகுமே. நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆமென் சொல்லுங்களேன். அடிக்கடி சொல்லுவேன், என்னை அழைச்சிட்டாருங்க, என்னை நடு வழியில் அவர் என்ன பண்ண மாட்டாரு, விட மாட்டாருங்க. எங்களை அழைத்தவர் எங்களை கடைசி வரையிலும் அவர் எங்களை கரை சேர்க்க வல்லவராய் இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, அவர் நம்மை கரை சேர்க்க வல்லவர். எல்லாம் சொல்லுங்க, அவர் நம்மை கரை சேர்க்க வல்லவர், அவர் நம்மை கரை சேர்க்க வல்லவர், அவர் நம்மை கரை சேர்க்க வல்லவர். எஸ்தர் சொன்னா, என்னதான் நடக்கட்டும், ராஜா என்னை கொண்டு போட்டா கூட கொண்டு போடட்டும், என் ஜனத்திற்காக நான் திறப்பிலே போய் நிற்பேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராஜாவுக்கு முன்னாலே அவள் நின்றாள். அந்த யூத சாம்ராஜ்யத்தினுடைய தலையெழுத்து மாறினது. எங்கள் தலையெழுத்து மாற நம்முடைய ராஜாதிராஜனுக்கு முன்பதாக நிற்போம். தாவீது சொன்னது போல நம்முடைய முகங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகாது. கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து ஜெபிப்போம். ஏசாயால 49:23 வசனத்தை வாசிங்கள். நான் ஜெபித்து நிறைவு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். வாசிப்போம். ஏசாயா 49:23 வசனம். ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளோ அவர்களுடைய நாயகிகள் உன் கையில் ஆயுதமாய் இருப்பார்கள். தரையிலே முகங்குப்புற விழுந்து அவை பணிந்து உன் கால்களில் தூளை நக்குவார்கள். நான் கர்த்தர். வேதம் சொல்கிறது, நான் கர்த்தர். I am the Lord. நான் கர்த்தர். எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்று அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள். 3 விஷயத்தை சொன்னேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல யாரு வெட்கப்பட மாட்டாங்க? ஃபர்ஸ்ட் அவரை துதிக்கிற ஜனம், அவரை ஆராதிக்கிற ஜனம், அவரை பாடுகிற ஜனம், சபைக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கிற ஜனம். அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பிறகு இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன வேணுமானாலும் அவர் செய்வாருங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உனக்கு என்ன வேணுமானாலும் அவர் செய்வார். அவருடைய சபையை மேன்மையா என்ன, அவருடைய ஆராதனைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ன வேலை இருந்தாலும் சர்ச் வாங்க, இம்பார்ட்டன்ட் கொடுங்க ஊழியத்திற்கு. ஆமென். அவரை துதிச்சு பாருங்க, அவரை ஆராதிச்சு பாருங்க, அவரை பாடி பாருங்க, அவரை புகழ்ந்து பாருங்க. நீங்க வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. இரண்டாவது அதே, ஆமா, ஒரு முதல் பாயிண்டர் இன்னொரு விஷயத்தை சொன்னேன். யார் வெட்கப்பட மாட்டாங்க? நானே கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுங்கள். வேற கடவுள் இல்லை என்பதை நீ அறிஞ்சுக்கணும். செத்து போனவங்களை வணங்குறது, மந்திரங்கள், சூனியங்கள், செய்திகள் நம்பி போகிறது, உலகத்தில் அது தெய்வம் இது தெய்வம் சொல்லி இல்லையா, ஆமா, எல்லா தெய்வங்களுமே நம்பிக்கை வைப்பது, அதெல்லாம் ஆமா கூடாது. ஒரே ஒரு தெய்வம் நமக்காக மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்த இயேசுவே இல்லாம இந்த உலகத்துல வேற தெய்வம் இல்லை.
வாலிப பிள்ளைங்க, நிறைய சத்தியங்கள் இன்னைக்கு வருகிறது, கள்ள உபதேசங்கள் வருகிறது, மயங்கிடாதீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க பூந்தமல்லியில இப்ப ஒரு கள்ள உபதேசம், பிதாவுக்கு கல்யாணம் ஆயிருச்சு, அம்மான்னு ஒரு கடவுள் இருக்குதா, கர்த்தருக்கு தோத்திரம், இங்கெல்லாம் அப்படி வந்திருக்குதா தெரியல, அம்மான்னு ஒரு கடவுள் இருக்குதான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அம்மானும் கடவுள் இல்ல, அப்பானும் கடவுள் இல்ல. அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசு மாத்திரமே ஆண்டவர். அவ மரியாள் கடவுளா? ஆமா. அந்த அம்மாவே சொன்னாங்க, என்கிட்ட என்ன இல்ல, பவர் இல்ல. அல்லேலூயா. அப்ப பவர் எல்லாம் எங்கே இருக்கிறது? ஆமா, ஜீசஸ் கிட்ட மட்டும் தான் இருக்கிறது. அவர்தான் ஆண்டவர். அவரை நோக்கி பார்த்தனா நீ வெட்கப்பட மாட்டேன். இரண்டாவதா சொன்னேன் சங்கீதத்துல 34:5 அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் அது ஒரு நாள் வெட்கப்பட, உன் முகம் ஷைனிங் ஆகும், உன் முகம் பிரகாசம் அடையும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. ஆபத்து வரும்போது அவர் உன்னை மறைத்து, தமது கூடார மறைவிலே அவர் உன்னை மறைத்து, ஆபத்து வருதா, பிரச்சனை வருதா, உன்னை அப்படியே ஓடி வந்து மறைச்சுக்கிறாராம். ஆமென். எவனுக்கா தைரியம் இருந்தா என்ன தொட்டுட்டு என் பிள்ளையை தொடரா பார்க்கலாம். உன்னை மறைத்து உன்னை கண்மலை மேல் நிறுத்தி உன் பாதங்களை உறுதிப்படுத்தி அவர் உன்னை உயர்த்துகிறார். அவரை மிஞ்சி ஒன்னும் நடக்காதுங்க. எல்லாம் சொல்லுங்க, அவரை மிஞ்சி எனக்கு ஒன்னும் ஆகாதுங்க. அவரை நோக்கி பார்த்தால் நீங்க பிரகாசம் அடைவீர்கள். மூணாவது, அவருக்கு காத்திருக்கிற ஜனம் ஆமா வெட்கப்பட்டு போகிறதில்லை. இன்னைக்கு நிறைய காரியத்துக்காக காத்திருக்கிறோம். ரேஷன் கடையில காத்திருக்கிறோம், ரயில்வே ஸ்டேஷன்ல காத்திருக்கிறோம், ஃபிளைட்டுக்கு போகணும்னு 3 மணி நேரத்துக்கு முன்னாலேயே போய் காத்திருக்கிறோம். இல்லையா, உலகத்துல எல்லாத்துக்கும் காத்திருக்கிறோம். எங்க ஊர்ல நிறைய வயசு பசங்க அந்த அந்த பஸ் ஸ்டாண்ட்ல மணிக்கணக்கா காத்திருப்பானுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இப்படி எல்லாத்துக்கும் காத்திருக்கிற இந்த ஜனத்திற்கு ஒரு உணர்வு இல்லை. தேவ சமூகத்துல வந்து அவருக்காக காத்திருக்கிற என்கிற உணர்வு அநேகருக்கு இல்லை. 9:30 மணிக்கு செவிச்சா, 10 மணிக்கு செவிச்சா நம்ம முன்னாலேயே வந்து வேதம் சொல்கிறது, நான் அதிகாலையில் எழுந்து ஆயத்தமாகி கர்த்தருடைய சமூகத்துல வந்து என்ன பண்ணுவேன், காத்திருப்பேன். வேதம் சொல்கிறது, இதோ கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து சட்டைகளை அடித்து உயிரே எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் நடந்தாலும் இளைப்படையார்கள். அவர்கள் சோர்ந்து போக மாட்டார்கள். யாருக்கு இந்த அவார்டுனா, யாரெல்லாம் கர்த்தருக்காய் காத்திருக்கிறார்களோ. நீ சோர்ந்து போக மாட்டே, நீ இளைப்படைய மாட்டே. நீ கர்த்தருக்கு காத்திருந்து பாரு. பாஸ்டிங் பிரேயரா வந்துருங்க, வீட்டு ஜெபமா வந்துருங்க. ஆமா, எந்த ஜெபமானாலும் ஜெபத்துக்கு மாத்திரம் தள்ளுபடியே இல்லைங்க. பக்கத்துல பார்த்து சொல்லு, எல்லாத்துக்கும் தள்ளுபடி. சாப்பாடா அளவா சாப்பிடுங்க, ட்ரெஸ்ஸா ஆமா நீட்டா மினுக்கு இல்லாம போடுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் சொல்றது சில நம்ம கிறிஸ்டியன்ஸ் மேரேஜஸ்ல பாஸ்டரா எங்களுக்கு தான் தெரியும். ஆமா, மாப்பிள்ளை வந்துருவாரு, பொண்ணு வராது. 6:30 மணி ஆயிடுச்சு, பொண்ணை காணும். 7:30 மணி ஆயிடுச்சு, பொண்ணை காணும். எங்கேயா பொண்ணுன்னு கேட்டா, ஏரியா பியூட்டி பார் போயிருக்கிறா, வருவா மெதுவா. அல்லேலூயா. நீ பியூட்டி பார் போய் நல்லா இருந்த பொண்ணு நானா இதுன்னு சொல்ற அளவுக்கு அது மேலெல்லாம் கடலமாவை தேய்ச்சி பட்டியை பார்த்து, அல்லேலூயா. உங்க ஊர்ல பிரச்சனை இல்லை, எங்க ஊர்ல எல்லாம் தேய்ச்சிட்டு வந்து அங்க நிக்கும் பாருங்க, அங்க ஃபேன் இருக்காது. ஆமா, அப்படியே மலையில மழை பெஞ்சா எப்படி உங்க ஊட்டி ரோடெல்லாம் அப்படியே கீரடா அந்த ஓரத்துல இருக்குதோ, அது போல அழகா அந்த பொண்ணு வேர்க்குரு அது அப்படியே மூஞ்செல்லாம் அந்த 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 என்ன போடுறது, ஆமா கடலை மாவு போடுறதுலாம் கரைஞ்சி வழியும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உனக்கு என்ன கர்த்தர் அழகு கொடுத்திருக்கிறாரோ, உன்னை கர்த்தர் எந்த நிலையிலே வைத்திருக்கிறாரோ, நீ கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் கர்த்தர் ஒருவருக்கே. கையை தட்டி தேவ நாமத்தை மகிமைக்காக. அல்லேலூயா. அவருக்கே கனத்தை கொடு, அவருக்கே மரியாதையை கொடு. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். வீட்டு ஜெபமா, கல்யாணமா, பாஸ்டருக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். தேவன் கனம் பண்ணுகிற ஊழியக்காரனை நீ கனம் பண்ணிப்பாரு. உன் கல்யாணத்தை கர்த்தர் கனம் பண்ணுவார். உன் வீட்டு விசேஷத்தை கர்த்தர் கனம் பண்ணுவார். தேவ மனுஷனை எவ்வளவாய் உயர்த்துகிறாயோ அவ்வளவாய் உன்னையும் உன் குடும்பத்தையும் கர்த்தர் அடுத்த லெவல்ல கர்த்தர் உன்னை கொண்டு போவார். அல்லேலூயா.
எல்லாரும் அப்படியே கண்களை மூடி அவருக்காய் காத்திருக்கிற ஒரு அனுபவம். ஆமென். அவரோடு இணைந்து வாழ்கிற ஒரு அனுபவம். ஆமென். நீ அப்படி செய்வாயானால் நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போகிறதில்லை. ஆமென். அப்படியே கண்களை மூடி ஹல்லேலூயா ஹல்லேலூயா பூமி ஒளிந்து போனாலும் உன் வார்த்தைகள் என்றும் மாறாது. வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் பிழைப்பான். எல்லாவற்றுக்கும் அவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி இயேசுவே. இவர்களெல்லாம் காணும்படி இவர்களோடு ஒரு நல்ல ஐக்கியத்தை கர்த்தர்களுக்கு தந்தீரே. நன்றி அப்பா. நாங்கள் உறவுகளாக இங்கே வந்து உங்கள் பிரசனத்தை அனுபவிக்க எங்களுக்கு நீ பாராட்டின கிருபைக்காக நன்றி. தொடர்ந்து இவருடைய நட்பு வளரட்டும், ஊழியங்கள் வளரட்டும். தொடர்ந்து ஊழியத்தை கர்த்தர் கனப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடையும் வெட்கப்படாத என்ற பிரசங்கத்தை ஆண்டவரே என்னுடைய சாட்சியோடு கூட உங்களுடைய ஜனங்களோடு ஆண்டவரே சொல்ல பிரசங்கிக்க ஒரு நல்ல வாய்ப்பு தந்தீர். அதுக்காக நன்றி. தொடர்ந்து இந்த ஊழியத்தையும் அவிதமாய் உயர்த்தி ஆண்டவரே இந்த பட்டணத்தில் இந்த ஊழியம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆயிரமான மக்கள் ரட்சிக்கப்பட்டு இந்த சபையிலே சேர்க்கப்படுவார்களாக. ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் நல்ல வெள்ளன சுகமும் தீர்க்காயுசு தந்து பிள்ளைகளுடைய எல்லா நிலைகளிலும் நீங்க கூட இருந்து சப்போர்ட் பண்ணுங்க ஆண்டவரே. எங்களுக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா. உடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யுங்கப்பா. எத்தனையோ உள்ளத்தின் காணப்படுகிற எல்லா வருத்தங்களும் ஊழியத்தை குறித்ததான பாரங்களும் மாறட்டும் என்று ஜெபிக்கிறேன். சின்ன சபையா இருந்தாலும் எவ்வளவு அழகா ஒழுக்கமா நேர்த்தியா சூப்பரா வர வச்சிருக்கிறாரு. உண்மையுள்ளவனை தேவன் அநேகத்தின் மேல் அதிகாரியாக்குவேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. இன்னும் ஜனங்களை தருவீரானால், இன்னும் ஆண்டவரே பெரிய பில்டிங்கை தருவீரானால், இவைகளிலும் மேன்மையா இந்த திருச்சபையை அவர் நடத்துவாரு. அவர் நம்பி இந்த ஊழியங்கள் வளரட்டும் என்று வாழ்த்துகிறேன். அப்படியே செய்யுங்க. இசை வாசித்த பிள்ளைகள், கொயர் பிள்ளைகள் எல்லாம் வாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. ஒரு விஷயம், என்னுடைய மகள் வந்திருக்கிறாங்க, மருமகன். எதுவும் இல்லைங்க, அவங்கள எல்லாம் கரங்களை தட்ட. அவங்களுக்கு போன வாரம் தான் மேரேஜ் நடந்தது. ஒரு வாரத்துக்கு நீங்கள் சொல்லலாம். எப்படி முடிச்சா அவங்க ஹைகோர்ட்டில் அட்வொகேட்டாக இருக்கிறாங்க. அவங்க எல்லாருடைய வாழ்த்துக்களும் நாம் அப்படிங்களுக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ. அவங்க இன்னைக்கு அவங்களால தான் இன்னைக்கு உங்களை பார்க்க முடிஞ்சது. தேங்க்யூ. அதுக்கு என்னுடைய மாமியார் வந்திருக்கிறாங்க. எழுந்து இல்லைங்கம்மா. ஆமாம், எங்கேயோ வந்தோம், யாருமே இவர் என்னமா சொல்றாரு புழுனாரா அப்படின்லாம் ஒரு வேலை நீங்க இருக்கும். என் மாமியாரை வச்சுட்டு, என் சகலங்களை வச்சுட்டு, என் ஒய்ஃபு, அவன் தங்கச்சிலாம் வச்சுட்டு தான் என் சாட்சி நான் அவங்களுக்கு சொன்னேன். ஆமாம், அவங்க தான் என்னுடைய மாமியார். அவங்களுக்கு ஒரு கரங்களை தட்டி.
அவங்க தூத்துக்குடி திருச்செந்தூர் நம்ம பகுதியை சார்ந்தவங்க தொடர்ந்து அவங்களுடைய கருத்துக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. மனைவி வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பாஸ் பண்ணாங்க. அவங்க 2 சிஸ்டர்ஸ், அது ஷாம்லா அவங்க அடுத்தது, குட்டி அடுத்தது அவங்களுடைய மகன் வந்திருக்கிறாங்க. 2 கணவர் வேண்டுங்க. முதல் ஷாம்லாவுடைய வீட்டுக்காரர் சாலமோன், குட்டியுடைய வீட்டுக்கார் அருமையான மகேஷ். அவங்க சாட்டி சொல்ல சொன்னேன். அவங்களும் என்ன கூட தான், என் தம்பி தான் அவர். இன்னைக்கு அவர் உயர்த்தி இருக்கிறார். சாட் சொல்லுங்க. நடிச்சு நெக்ஸ்ட் டைம் வாய்ப்பு கிடைச்சா சாட் சொல்லுவார். தேங்க்யூ. மற்றவருடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் அன்பான வாழ்த்து. நம்முடைய பிள்ளைகள் நேதர்களுக்கு குமார், ஏபி, தேங்க்யூ. எங்கள் எல்லா சார்பாகவும் பாஸ்டர் ஐயா, பாஸ்டர்மா, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. வாங்க ஐயா.